சமயத்துக்கு பாருங்க 1000 ரூபாய் கிடைக்காம போயிடுச்சு. நான் ரொம்ப அல்லாடி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா உங்க நினைப்பு வந்தது, வந்தேன். இந்தாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நிதானமா யோசிச்சு அப்புறம் சொல்லுங்க. இப்ப புறப்படுங்க. ஏன் என்ன இப்படி துரத்துறீங்க? தோட்டத்துக்கு போனவர் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க போயிடுங்க. யாரு? உங்க அப்பாவா? இல்ல. மாமாவா? தாத்தாவா? பிளீஸ் மது. ஓகே. புறப்படுறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஜோக் நீங்க ரசிப்பீங்க. காதல்ங்கிறது புகைப்பட கலை மாதிரி. ஏன் தெரியுமா? ரெண்டுமே டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும். பை பை. பாய். யாரோட ஏமாத்துற? நீ கட்ட போற அந்த பஸ் ஸ்டாப்ல உன் பேரை எழுதி போடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தா கட்டுவியா நீ? எல்லாம் பப்ளிசிட்டி தர்மம். தர்மம்னா என்ன? வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அது தர்மம். அது தானம். பாப்பா மது, கப்பல்ல போறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கோ, கல்யாணத்துக்கு முன்னால 2 பிரார்த்தனை செஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு போலீஸ் ப்ராவம். அதுக்காக கல்யாணம் நடக்காமலா இருக்கு, இல்ல டைவர்ஸ் ஆகாமலா இருக்கு, இல்ல எங்க தொழில நடக்காம இருக்கா? இந்த பையன் என்ன போன்ல எப்படி கதை விடுறான் என்கிட்ட. உனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு 1000 கிளையன்ஸ். யார் என்னன்னு கேட்டா, அது என்னாச்சு? பணம் 1000 ரூபாய் கேட்டேனே, அட்வான்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருக்கேனே. காத்துக்கிட்டு இருக்கேனே. வா 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 உட்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது முட்டாளா இருக்கானா. நான் இன்னைக்கு 50 நிமிஷமா முட்டாளா இருந்திருக்கேன். எப்படி கேட்கப்படாதா? எப்படி? ஜோடி மாறி போன செருப்போட 50 நிமிஷமா அல்லாடிட்டு இருக்கேன். டாக்ஸுக்கு பாலாட்டா நான் கேட்கவே மாட்டேன். உலகத்திலேயே இதுவரைக்கும் வரி போடாத சமாச்சாரம் எது தெரியுமா? செக்ஸ். சொன்னா சிரிக்க மாட்டியா? இன்னும் சொல்லுவேன், காதல்ங்கிறது புகைப்படக்கலை மாதிரி. ஏன் சொல்லு? ரெண்டும் டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும். இது நான் சொல்லல, என் ஒய்ஃப் சொன்னா. இன்னைக்கு தான் சொன்னா. உங்க ஒய்ஃப் பேர் என்ன சார்? மிஸ்ஸஸ் தசரதராமன். ராத்திரியில கூட்டின்னு வந்து ஏன் இப்படி ஊர்வல வரே? மிஸ்டர் ஐயர், உதவி செஞ்சவங்களுக்கே துரோகம் பண்ணா அதுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க? என்ன ரொம்ப சித்திரவதைப்பட்டு. நான் செஞ்சது மித்திர துரோகம், எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் ராங் நம்பர்னு ஒரு பொண்ணை பத்தி அடிக்கடி சொல்வேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப அவளுக்கு என்ன? அது வேற யாரும் இல்ல, தசரதராமனோட ஒய்ஃப். நம்ம லாயரோட ஒய்ஃப் சார். ஐயர், ஐயர், ஸ்ரீஸ்வரையர். சார் வீட்டுக்கு போல? வீட்டுக்கு எதுக்கு போகணும்? வீட்டுல யார் இருக்காங்க? புரியுது சார். உங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நல்ல கம்பெனி. என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் கம்பெனி கொடுக்குறேன். குட் கம்பெனி. அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க, வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடத்தான் வேணும். கொஞ்சம் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் இங்க இருக்கேன். பிணம் கூட நாத்தம் அடிக்க 24 மணி நேரம் வேணும். வீட்டுக்குள்ள வந்த மறு நிமிஷமே யூ ஸ்டிங்க். அஞ்சு, இந்த நேரத்துல நீங்க எதை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும்.
நத்திங் நத்திங். Yes, it is nothing. Mother, female flesh is nothing. அதை ஏன் நீங்க புரிந்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி வாங்க, ஜன்னல் வழியா பாருங்க. என்ன பாக்குறீங்க? என்னமோ எரியுது. என்னமோ இல்ல, இத போல சதைதான் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு புரியலையா? நீங்க, நான், என்னுடைய சதை எல்லாமே போய் சேர வேண்டிய கடைசி இடம் ஒரு சுடுகாடு. தாய் இல்லைன்னா இந்த உலகமே நடக்காதுன்னு நினைச்ச பெரும்புள்ளிகள் இங்கதான் வந்து சேர்ந்தாங்க. தன்னை விட அழகி யாருமே இல்லைன்னு நினைச்ச பல பெண்கள் இங்கதான் எரிஞ்சு போனாங்க. செக்ஸுக்காக பேயா அலையிற பல ஆண்களும் இங்கதான் சாம்பலா போனாங்க. செக்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு இன்னமும் நினைச்சா, எஸ், நான் தயார். மை ஃபிளஷ் இஸ் ரெடி. Come on, have it. உங்க ஆசை தீர்ற வரைக்கும், என் உயிர் போற வரைக்கும். Come on, Mr. Madhu. Help me. Come on, boss. No, no, Anju, please. என்ன மன்னிச்சிரு. நான் வரேன். விருந்தாளியா வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டே போகலாம். உன் வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா பசியும் போயிடுச்சு. மனிதனுக்குள் விலங்குண்டு தெய்வமுண்டு, மயக்கத்திலே விலங்கு வெளியாவதுண்டு, புனிதருக்கும் பலவீன புத்தி உண்டு, பூக்களுக்கு அடியினிலும் முட்களுண்டு. ஆண்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் முட்கள் விட்டா முள்ளு குத்தினா என்ன பண்றோம்? எடுத்தெறிஞ்சிடறோம், இக்னோர் பண்ணிடுறோம். தனியொருவன் தவறல்ல, இயற்கை குற்றம், தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். ஆஹா, மனிதர்களை தெய்வமென மாற்றுதற்கு மனைவியினால் தான் முடியும், மன்னிப்பீரே. ஆண்கள் தப்பு பண்ணினா உண்கள் தான் மன்னிக்கணும், இதுதான் தாத்பரியம். அவ தப்பு பண்ணிட்டே இருந்தா அவளை அதிகமா லவ் பண்ணிடுங்க, அதான் அவளுக்கு கொடுக்கிற தண்டனை. இதுதான் சீக்ரெட். பூவாயர் கற்பில் பெருமை புகழ தரமோ வளர்பாவையகலிகை பாஞ்சாலி. ஒரு மனைவி இருக்க வேண்டிய இடத்துக்கு இப்போ என் புருஷன் வீட்டுக்கு போறேன், நீ இருந்து கேட்டுட்டு வாமா. பெருமை சாந்தோம்ல எங்கம்மா போனோம்? சர்ச்சுக்கு பக்கத்துல ரேகா நிவாசம் ஒரு வீடு இருக்கு. ரேகா நிவாசா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க வீட்டு சவாரி தான். அந்த அம்மா தான் ரேகாவா? எந்த அம்மா? என்னதான் சம்சாரமா இருக்கட்டும், அதுக்காக இப்படியா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க உட்காந்து நினைச்சேன், சிரிச்சேன். ஏன், அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே அந்த ரைட்டு மூலையில. அந்த பொம்பளை? அவங்களும் அதே ரைட்டு மூலையில தான். அது எப்படிப்பா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல? இது கூடவா புரியல? அவரு வடியில அந்த பொம்பளை. சரி சரி, நீ திருப்பு. ஓ, ரேகா நிவாஸ்? நான் தான் ஒரிஜினல் ரேகா, கொஞ்சம் திருப்பு.
கல்யாணம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி இருக்கணும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருந்தார்? யாகைர்வாள் பாடுறார், ఒక మాట ఒక బాణము ఒక పత్తు వ్రతుడే మనస. ஒரே வார்த்தை, ஒரே பானம், ஒரே பத்னி அப்படிங்கிற விரதத்தை மனசில் உடையவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. கனகம், மனுஷனுக்கு நிம்மதி எப்ப தெரியுமா? பேங்க்ல நிறைய பணம் இருக்கணும், வயத்துல ஜீர்ண சக்தி இருக்கணும், வீட்டுல சம்சாரம் சாதுவா இருக்கணும், கூடவே சமையல்காரியும் சைலண்டா இருக்கணும். ஒத்த தும்மல் கட்ட தும்மல் அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கதான் சரியான கேரக்டர். ఒక మాట ఒక బాణము ఒక పత్. துரோகி, காமாண்டகாரா, ஸ்ரீலோலா, என் முன்னால் நிக்காதரா. ஐயோ, பெரிய பாவச்சம் வந்து நிக்கிறது, பார்த்துட்டு இருக்காதீங்க. அதை அடிச்சு விரட்டுங்க. போய்கோடா, போய்கோடா, போய். பாப்பா மது, என்ன இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கோயிலுக்கு வந்துட்டியா? ஆமா சார். நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம். டன். ஜெயிச்சா நீயும் 108 தேங்காய் பிள்ளையார் உடைக்கணும், தெரியுமா? சரி சார். இப்ப நான் ஏன் தேங்காய் உடைக்கிறேன் சொல்லு? 108 உன் கூட பெரிய கழுத்தறுப்புப்பா. ஏன்னு கேளு, ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னு கேள. ஏன் சார்? நல்ல சரி. இப்ப நான் ரொம்ப கர்வமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கிறா. கதவெல்லாம் சாத்தியாச்சு. இப்ப சொல்லு. உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தர போறேன். புதிர் போடாத, விஷயத்த சொல்லு. அப்பாவுக்கும் சமையல்காரி கனகத்துக்கும் தொடர்பு இருக்குமா? சி, பொடி ஆசடு. நம்ம முன்னால கை கட்டி நிக்கிறவ அப்பா முன்னால காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருந்தாமா? சும்மா இருடி அசடு. என் கண்ணால பார்த்தமா 2 பேரும். வாய் மூடிடி அசடு. அப்படியே பார்த்திருந்தாலும் அதை என்கிட்டே ஏன் வந்து சொல்ற? அசடு அசடு. உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது? எல்லாம் எனக்கு தெரியும்டி. தெரியுமா? ஒரு தடவை தும்மினா கூடாதுன்னு அர்த்தம், 2 தடவை தும்மினா சரின்னு அர்த்தம். இது அவங்க பரிபாஷை. அதுவும் எனக்கு தெரியும். அப்போ எல்லா விஷயங்கள்லயும் அவ சம்மதமும் கேட்டுதான் அந்த குடும்பம் நடக்குதா? ஆமா, அதுல என்ன தப்பு? எனக்கு அடுத்த ஸ்தானம் அவளுக்கு தானே. என்ன, எனக்கு இதெல்லாம் தெரியும்னு அவங்க 2 பேருக்குமே தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சேன்னு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பாவம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா இவ்வளவு நாளா சும்மா இருந்திருக்கீங்க? உன் மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு ஊர் பூரா தண்டோரப்பட சொல்றியா? என்கிட்ட கூட நீ சொன்னது இல்லையாமா? ஏன் சொல்லணும்? இது என் கணவரை பத்தின ரகசியம். உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உபன்யாசம் நடக்கிற இடத்துக்கு ஏண்டா வந்தாய்? ஏன் வந்தாய்? சில பேர் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்குவா. சில பேர் எப்ப போறாளோ அப்பதான் சந்தோஷத்தை உண்டாக்குவா. அப்படிப்பட்டவன்டா நீ. நோக்கு மரண தண்டனை கொடுக்கணும். சத்காரியங்கள் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு தேவையான இருந்து உன் பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு மனசு ஒடிஞ்சு போயிட்டு. ஒரு நல்ல மனுஷன் மனசு உடைஞ்சு போறதுக்கு பதிலா உன்ன மாதிரி 100 துஷ்டன்மார்கள் ஒழிஞ்சு சாம்பலா போகலாம். என்னடா பார்க்கிறாய்? மரியாதை இல்லாம பேசுறானேன்னு பாக்குறியா? வேலையை ராஜினாமா பண்ண போறேன். அப்புறம் நோக்கல மரியாதை. ஈரத்துணி மாதிரி நெஞ்சு கனத்துண்டே இருந்ததுடா இத்தனை நாளா. இருக புழிஞ்சிட்டேன் இன்னைக்கு. போடா காமாந்தகாரன்டா நீ. உடம்பு பூரா துரு பிடிக்க போறதுடா. ஊர் பூரா இந்த லோகம் பூரா உன் குழந்தைகளாவே நடிக்க போறது. உன்னை விரட்ட போறது. ஓட ஓட விரட்ட போறது. போய்க்கடா. சை.
இனிமே ஓட முடியாது. துரத்தாதீங்க. நான் திருந்துட்டேன். இனிமே எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன். மத்த பெண்களை மனசால கூட நினைக்க மாட்டேன். சபலத்தை அடியோட விட்டுட்டேன். ரேகா, லாயருக்கு ஆர்த்தி எடு. கேஸ் ஜெயிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு விவாகரத்து கிடைச்சாச்சுன்னு சொல்ல வந்திருக்கேன். ஆமா, இனிமே நீங்க மிஸ்ஸஸ் மது இல்ல, ரேகா. இல்ல, நான் மிஸ்ஸஸ் மது தான். அடி பாவி, இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கேஸ் நடத்தினேன். இந்த பாரு, அப்புறம் நான் சட்டையை பிச்சுக்கிற நிலைமைக்கு வந்துருவேன். எங்க போறேன்? புருஷன் வீட்டுக்கா? விட மாட்டேன். விடுங்க மாமா. நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். நீ போக விட மாட்டேன். உள்ள பண்ண விட மாட்டேன். நானும் அவளை தடுத்த வெட்டிடுவேன். என்னையா சொன்னீங்க? கொன்னுடுவேன்னு. கணக்கு தும்பிட்டாளே, விட்டுருங்களேன். கொஞ்சம் இருடாப்பா. ரட்ட தும்மல் தான் ரட்ட தும்மல். கொன்னுடுங்கோன்னு அர்த்தம்.